இதெல்லாம் முடிஞ்சுதுங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சவகாசமும் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆளையும் நான் அசிங்கமா திட்டி, அந்த பொம்பளையும் நான் அசிங்கமா திட்டி, ஆனால் அந்த 20 வாய்ஸ் மெசேஜ் எடுத்தால அதை நான் பத்திரமா வச்சிருந்தேன். எனக்கு ஃபுல்லாக அன்றைக்கி தூக்கமே வரலங்க. ஒரு வாய்ஸ் மெசேஜாக கேட்டு பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். யாரடி பார்த்து இப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு பதில் அந்த பொம்பளைக்கே கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இது முடிஞ்சதுங்களா? நான் என்ன பண்ணிட்டேன், பக்கத்து கடனாட்ட வந்து நான் சொன்னேன், ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அந்த அண்ணாக்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரிலாம் மெசேஜ் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டும்போது நீங்கள் டேரெக்டாக போய் கேட்டுங்கன்னாரு. அப்போ நான் அவன் நேரடியாக போய் அவனை அடிக்கவே போயிட்டேன். அடிக்கவே போனதுக்கு அவன் சொல்கிறான், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் 2வது அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்வைஸ் தான் நான் பண்ணேன். என் புருஷனுக்கும் எனக்கும் கூட சண்டைகள் வரும், ஆனால் இதுக்காக நான் இன்னொருத்தனை தேடி போகக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அந்த ஒரு விஷயத்தை கேட்ச் பண்ணி விட்டுட்டு அவன் சொல்கிறான், அவங்க புருஷன் கூட அவங்களுக்கு சரியில்லைன்னு அவங்க தாங்க சொன்னாங்க அப்படின்னு. அட பாவி பரதேசி நாயின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அடிக்கவே போயிட்டான் அவனை. ஆனால் அடிக்கும்போது நம்ம கையை அவன் மேலே பற்றக்கூடாதுன்னு சொல்லி என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எச்சப்படிக்க நான் எத்தோடி அப்போ இதுக்கப்புறம் நீ என்கிட்ட இந்த பக்கம் வரேன்னு வச்சுக்கே, அவ்வளோதானா இப்படி தான் கேட்டேன். நான் பாத்ரூம் போகிறேன், நான் வரேன் சரியா, உன்கிட்ட நான் ரூமுக்கு வந்தேன்னா உன் ரூமில் நீ என்ன பண்ணுறேன் நான் பார்த்தேன்னா, நீ என்ன பண்ண எனக்கு என்ன, நீ எங்கே எவ்வளோ ஊக்க போனால் எனக்கு என்னன்னா கேட்டாங்க, எவ்வளோ எனக்கு என்னன்னு சொல்லி நான் கேட்டேன். இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு இந்த சண்டைலாம் முடிஞ்சு அமைதியாக போகலங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் அந்த மீனுக்கு சாப்பாடு போகணும். இவ்வளோ திட்டிருக்காங்க அந்த நாய். அதுக்கப்புறம் தான் எனக்கு மீனுக்கு சாப்பாடு போன விஷயமே வந்துச்சு. சரி நம்ம பக்கத்தில் இருக்கோம், நம்ம வந்து ரோட்டில் நம்ம, ஆனாலும் அந்த சண்டை அப்போ எனக்கு இங்கே நிறைய பேர் பார்த்தாங்க. நான் போய் சண்டை போட்டது எல்லாமே கேட்டாங்க என்ன சண்டைன்ட்டு. நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இது முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேடிக்கும் இவனுக்கும் வீட்டாண்ட போய் நான் சண்டை போட்டேன் பார்த்தீங்களா, அன்றைக்கி மறுநாள் அவனை நான் அவ்வளோ கழுவி ஊற்றிருக்காங்க, அவ்வளோ அசிங்கமாக கேட்டிருக்கேன். அந்த அசிங்கமான வார்த்தைலாம் நான் என்னெல்லாம் பேசக்கூடாதோ அது எல்லாமே அவனை நான் கேட்டேன். நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தனா என்ன மயிருக்கு எனக்கு நீ மெசேஜ் பண்ணாத அப்படின்னு சொல்லி பேசின மறுநாளுங்க ஒரு வீடியோ வருது, அழுத்துனாங்க. இங்கே பார், இதான் என் வீடு, இவ்வளோ லட்சம் கொடுத்து நான் வீடு கட்டியிருக்கேன் சரிங்களா, நீ வந்து அவ சொல்கிறத நம்பி அவ சொல்கிறத கேட்டு நீ என்னையே சந்தேகப்படுறியா, அவ சம்பாரிச்ச காசுல தான் நான் இவ்வளோ பெரிய வீடு கட்டினான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ நான் வச்சிருக்கேன். எனக்கு இன்னொரு ஃபோன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் பேசின வாய்ஸ் மெசேஜ் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு நான் அனுப்புவேன். அவன் பேசுனது நான் பேசுனது என்னன்னு உங்களுக்கு காட்டுவேன். நான் அப்பயே என்ன பண்ணுறேன், எப்படியா ஃபைல ஏன்னா என்ன மயிருக்கு நீ எனக்கு வீடியோ அனுப்புற, நீ வந்து பெரிய வீட்டில் இருந்தால் எனக்கு என்ன, நீ பணக்காரனாக இருந்தால் எனக்கு என்ன, நீ காரில் போனால் நீ எனக்கு என்ன, பாடையில் போனால் நீ எனக்கு என்ன, நீ லாரியில் நசிங்க கூழாக போனால் எனக்கு என்ன, பரதேசி நாயன்னு சொல்லி இதுக்கு அவன் என்ன நினச்சிட்டாங்க, வீடை காட்டினா நான் மயங்கிடுவேன் சரிங்களா. ஏன்னா இவ்வளோ திட்னி ஒரு நல்ல ஆம்பளை என்ன பண்ணணும், இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க, ஒரு பொண்ணு அவங்களுக்கு பிடிக்கல, ஒதுங்கி போகிறாங்க, நம்ம ஒதுங்கலை ஃபஸ்ட் இது. 2வது அவனை அன்வான்டாக வந்து சரிங்களா பேச ஆரம்பிச்சா, சரி ஓகே ஒரு தப்பை உணர்ந்து நம்ம கிட்ட பேசுகிறாங்க, நல்ல விதமாலாம் பேசுகிறாங்க. அந்த மீன் தொட்டிக்கு சாப்பாடு போட சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ நான் சொல்கிறேன் அந்த அக்கா எனக்கு கால் பண்ண வேணாம், நீங்களும் என்கிட்ட பேச வேணாம், என்கிட்டையும் பக்கத்து கடை அண்ணாக்கிட்டையும் நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்க வேணாம், உங்களை பற்றி அவங்க உங்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்கள பற்றி நீங்கள் அவங்கள்ட்டே போய் தெரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு நீங்கள் பிரச்சனை கொடுக்காதீங்க. இந்த ஒரு விஷயம் தான் இதோட முடிஞ்சிருச்சுங்க. போட்டு அன்றைக்கி அசிங்கமாக திட்டி இதுக்கப்புறம் என்ன மயிருக்கு நீ எனக்கு வீடியோ அனுப்பணும்னு வச்சுக்கேன், நான் க்ரைம்க்கே போய்டுவேன்டா பரதேசி நாயை அப்படின்னு. அப்பயும் கேட்டேன், ஏன்டா நாயை எனக்கு எதுக்கு நீ வீடியோ போடுற, நீ நல்லவனாரு, நீ நாசமாக போனவனாரு, எனக்கு எதுக்கு நீ வீடியோ போடுற, நீ நல்லவன், நான் ஏன் அவனை நம்பணும், கரெக்டு தானேங்க. அவன் நல்லவன் என்னை நம்ப சொல்கிறான், நான் ஏன் நம்பணும், அவன் யார் எனக்கு சரிங்களா. அவன் என்ன நினச்சிக்கிட்டான், காரை கட்டினா மயங்கிடுவா, வீடை கட்டினா மயங்கிடுவா, பணத்தை கட்டினா மயங்கிடுவா அப்படின்னு நினைக்கிறான். நான் என்ன கேட்குறேன், அப்படி போகிறவளா இருந்தால் நான் இங்கே உட்காந்து இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லைங்க சரிங்களா. இங்கே உட்காந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படணும்னே அவசியம் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த விஷயம் வேறு ஏதாவது ஒரு பொண்ணுக்கு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்று அவன் பேசின விஷயம்லாம் இன்னும் நிறைய இருக்குங்க. அவன் சொல்கிறான், எனக்கு நான் டிரைவரு, நான் ரோட்டில் போகிறேன், 1000 பொம்பளைங்களை பார்ப்பேன், ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் யூஸ் பண்ணிவிட்டு செருப்பு மாதிரி கழட்டி விட்டு போயிடுவான். நான் சொன்னேன், நீ எத்தனை பொண்ணுங்களை வேணால் பார்த்துருப்பேன், ஆனால் அத்தனை பொண்ணுங்களும் நான் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க சரியா. நீ பார்த்த பொண்ணுங்களில் நான் வேறு மாதிரி சரியா, பணத்துக்கு மயங்குறவங்களும் கிடையாது, வீடை பார்த்தோம்னா மயங்குவோம் பின்னாடி வாயை மூடிட்டு வர ஆளும் நான் கிடையாது சரியா. நான் வேலை செய்கிறேன், நான் உழைக்கிறேன், என் வேலையை நான் பார்க்குறேன், உன் பின்னாடி எவன் அலையிறாலும் அவள்கிட்ட போனினேன், நீ எதுக்கு என்னை எதுக்கு டார்ச்சர் பண்ணுற, அதெல்லாம் கேட்டு முடிச்சாச்சுங்க.